ஹே கைஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு அயன துணை சீரியல் எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? பாண்டி வந்து மெதுவாக அவங்க அண்ணன்கிட்ட, அண்ணன் நீங்கள் வந்து இவன்கிட்டயும் பேசலாம்ல, பாண்டிகிட்டயும் பேசலாம்ல, அவன் பாவம் தானே, பல்லவன் பாவம் தானேன்னு சொல்லிட்டு கேட்பான். பல்லவன் வந்து ரொம்ப சின்ன பையன்டா, அவன் வந்து இப்போ நான் மன்னிச்சு பேசிட்டேன்னா அப்போ என்ன தப்பு பண்ணாலும் 2 நாள் பேசாமல் இருப்பாங்க, அப்புறம் பேசிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு பயம் விட்டு போயிடும். கொஞ்சம் இப்படி இருந்தால் தான் அடுத்த தடவை தப்பு பண்ண மாட்டான், இல்லைனா எல்லாரும் நம்ம காதுபடவே அம்மா இல்லாமல் வளர்ந்த பையன்றதால இப்படி இருக்கான், அம்மா பார்த்து வளர்ந்துருந்தா அவன் இப்படி இருந்திருக்க மாட்டான்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தான் நான் இப்படி ஸ்ட்ரிக்டாக இருக்கேன்னு பாண்டியன் சொல்லுவான். ஆனாலும் நீ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு, இல்லைனா நீங்கள்லாம் இது பண்ணுறீங்களே பாரு, நீ கூட வர வர இந்த சோழன் மாதிரி தான் நடந்துக்கிறான், அவன் இப்படி தான் பண்ணுவான்னு சொல்லுவான். சரி சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு தூங்குறதுக்காக போவாங்க. இங்கே சோழன் ரொம்ப சோகமாக இருப்பான். பாண்டி சொல்லுவான், டேய் நியாயமா நாங்கள் தான் இதுவாக இருக்கணும், நாங்கள் தான் உன் மேலே கோபமாக இருக்கணும், இங்கே என்னன்னா ஆப்போசிட்டாக நீ சோகமாக இருக்க, நாங்கள் உன்னை சமாதானப்படுத்திட்டே இருக்கோம், இதெல்லாம் தப்பு செய்யறதுக்கு முன்னாடி இது பண்ணணும், நீ வரதுக்கு முன்னாடி நாங்களே செம காண்டில் இருந்தோம், நீ வந்ததுக்கப்புறம் உன் பார்க்கவே பாவமாக இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டோம், விட்றா முடிஞ்சு போனதை விடு, நாங்களே ஏதோ நிலா எங்கே கோச்சின்னு போயிடுவாங்களோ, இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்க மாட்டாங்களோன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் ரொம்ப பயந்தோம், எப்படியும் எப்படிடா அவங்க வந்து உன் மேலே கோவமே படலன்னு. அதுதான்டா எனக்குமே இதுவாக இருக்குது, அவங்க கோவப்பட்டு திட்டிருந்தா கூட எனக்கு மனசாரி இருக்கும், ஆனால் அவங்க கோவப்பட்டு திட்டவே இல்லை, எனக்காக ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்க, என்னை நான் பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு ரொம்ப இதுவாக பேசினாங்கடா, அதுதான்டா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொன்னாங்க. காலையிலே வந்து சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க நிலா. சரின்னு சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க. பல்லவன் வந்துட்டு, அண்ணி எனக்கு டைம் ஆயிடுச்சு, இன்னைக்கு சீக்கிரமாக போகணும், மார்னிங் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவான். எல்லாரும் சாப்பிட்டுட்டு போக சொல்லுவாங்க. இல்லை நீ பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவன் சேரன் பார்ப்பான். சேரன் வந்து சாப்பிடவே சொல்ல மாட்டான், அதனால அவன் பாட்டு கிளம்பிடுவான். இதை பார்த்தோன்னே பாண்டியன் நிலாலாம், அண்ணா நீங்கள் கொஞ்சம் பேசலாம்ல அவன்கிட்ட, அவன் பாருங்கள் நீங்கள் பேசாததுல தான் அவன் சோகமாக இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்கே கரெக்டாக வந்து அவங்க அப்பா வருவார். அவங்க அப்பா வந்துட்டு, உனக்கு நல்ல ஒய்ஃப் அமைஞ்சிருக்கு, அதை வச்சு வாழ உனக்கு தெரியலையேடான்னு சொல்லிட்டு போயிடுவார். ஓனர் ஃபோன் பண்ணி 3 நாள் டெம்பிள் ட்ரிப் இருக்குது, ரெகுலர் கஸ்டமர் அவங்க நீ தான் வேணும்னு சொல்கிறாங்கடா வாடான்னு சொல்லிட்டு கூப்பிடுவாரு. இவன் வந்து சோழன் வந்து எனக்கு எனக்கு ஒரே யோசனையாக இருக்குண்ணே, எனக்கு டைம் கொடுங்க, நான் யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லுவான். கரெக்டாக பாண்டியனோட ஆள் வந்துடுவான். லவர் வந்தோடனே, என்ன ப்ரோ எப்படி இருக்கீங்க கேட்டவொடனே சோழனுக்கு டவுட் வந்துடும். ஓ நைட்டோட நைட்டாக நடந்ததெல்லாம் சொல்லிட்டியா? ஆமாங்க, நான் காசு திருடிட்டேன், போலீஸ் ஸ்டேஷன் போனேன், போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்துட்டேன், போதுமான்னு சொன்னோடனே அவளுக்கு ஒன்றுமே புரியாது. என்ன என்ன சொல்கிறீங்க நீங்கன்னு சொல்லிட்டு பாண்டி அவளை வந்து உள்ளே வந்து நைஸாக கூட்டின்னு வந்துடுவா. கூட்டின்னு வந்தோடனே, டேய் என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் வளர்றா, நீ வான்னு சொல்லிட்டு கூட்டின்னு வந்துடுவான். கூட்டின்னு வந்துட்டு இப்போ எடுத்துகிட்டு வந்த பேக்கில் ஒரே வெஜிடபிள்ஸ் இருக்கும். எங்கள் வீட்டில் ரிலேட்டிவ் வந்தாங்க, அவங்க ஃபார்மிங் பண்ணுறாங்க, அங்கே வெஜிடபிள்ஸ்லாம் நல்லாயிருக்கும், அதனால் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாங்க, இங்கேயும் கொடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துன்னு வந்தேன்னு சொன்னவொடனே நிலா சொல்லுவோம், பரவாயில்லையே உங்கள் வீட்டுக்கு வந்தது எங்கெல்லாம் எடுத்துன்னு வந்து ஷேர் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் பாராட்டுவாங்க. இங்கே சரி நீங்கள் பண்ணிட்டு இருங்க, நான் போயிட்டு பாண்டி கூட பேசினிருக்கேன்னு சொல்லிட்டு பாண்டி என்ன நடந்துச்சுன்னு கேட்பா. பாண்டி நடந்ததெல்லாம் சொன்னோடனே, ஓ இவ்வளோ நடந்துச்சு, அதான் நைட்டு நீ டல்லாக பேசுனியான்னு சொல்லிட்டு பேசுவா. சரி சொல்லிட்டு அங்கே போயிட்டு, ப்ரோ சாரி ப்ரோ, எனக்கு நடந்த விஷயம்லாம் தெரியாது, நான் சாதாரணமாக தான் உங்களை கேட்டேன், தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க, எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க ப்ரோன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆறுதலாக பேசுவா. ஸோ ஒன்றும் பரவாயில்ல விடுங்கன்னு சொல்கிறோன்னே அவள் வந்து சரி நான் வீட்டுக்கு கிளம்புறனோடனே எல்லாரும் வந்து காஃபி சாப்பிட்டு போக சொல்லுவாங்க. காஃபி சாப்பிட்டுட்டு அவள் கிளம்பிடுவா. இங்கே சோழனுக்கு ஃபோன் வந்தோடனே, சரி என்னடா யாரான்னு கேட்டது, இந்த மாதிரி ஓனர்னு 3 நாள் கோயில் ட்ரிப்பு கூப்பிட்றாங்கன்னொடனே போகிறதுக்கும் மனசு இல்லை, இருக்கிறதுக்கும் மனசு இல்லை. உடனே நிலா சொல்வா, எனக்கு கூட எங்கேயாவது வெளில போயிட்டு வந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது, பேசாமல் நானும் உங்கள் கூட வருவானோடனே அவனும் சரி வாங்கன்னு சொல்லுவான். ஐயோ நான் பாருங்கள் நீங்கள் கஸ்டமரை கூட்டின்னு போகிறீங்கன்றதை மறந்துட்டேன், சாரின்னு சொல்வார். நான் வரலன்னொடனே, இல்லை இல்லை அந்த கஸ்டமர் ரொம்ப தெரிஞ்சவர் தான், பழகுனவர் தான், நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சேரனும் ஆமாப்பா அவங்க ரொம்ப நல்லவங்க தான், நீ போயிட்டு வான்னு சொன்னோடனே ஃபஸ்ட்டு நிலா ரொம்ப யோசிப்பா, இல்லை நான் வரலன்னு சொல்லிட்டு. அப்புறம் பேசி பேசி நிலாவும் ஒத்துப்பா. நாளைக்கு கோயில் ட்ரிப்பு போகிறாங்க. நாளைக்கு எபிசோட் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.